ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படா நம்ம வந்து ஊருக்கு போவோம், இல்லை அந்த டிக்கெட்டோட ரேட்டு வந்து இறங்குமா இறங்காதா, எப்படா வந்து ஏர்போர்ட் வந்து திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி கேட்டால், ஊர்லேருந்து இந்த புது விசாலாம் போட்டுட்டு இப்போ வரக்கூடிய நபர்கள் வந்து இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து எப்படா வந்து அங்கே ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம வந்து இங்கே உள்ளே வந்து வரலாம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க போல இருக்குது. இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறையா அப்படி தான் வந்துட்டுருக்கு. அண்ணா எப்போனா வந்து ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இப்போ சவுதி வழியாலாம் நாங்கள் வந்து வர முடியுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நான் தொடர்ச்சியாக ஒரு 5-6 வீடியோ வந்து அது சம்மந்தமாக வந்து போட்டிருக்கிறேன். தயவுசெய்து வந்து நம்ம சொன்ன நியூஸே வந்து நம்ம வந்து சொன்னோம்னா வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு 1600 தான் வந்து ஓடிட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க, நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் வந்து அந்தளவுக்கு வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 3000-4000 வியூஸ் ஓடுது. ஆனால் மக்கள் வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தினா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஏறுறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க. தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அழுத்தி விட்ருங்கப்பா. நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸாச்சும் கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து ஆகட்டும். ஏன்னா உங்களை நம்பி தான் நானும் இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து ரொம்ப வந்து பேசிடாமல் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து நம்ம இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருவோமே. இப்போ நியூவாக வந்து விசா வெளியாகுதா என்னங்கிறது அதை பற்றி எனக்கு வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து எனக்கு வந்து தெரியலை. சப்போஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் யாருக்காச்சும் வந்து புதுசாக வந்து விசா வெளியாகி இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லுங்கள். தொடர்ச்சியாக வந்து நான் சொல்லிட்டு தான் வந்து இருக்கிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் வந்து ஊருக்கு போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் சவுதி மார்க்கமாக தான் நீங்கள் வந்து போயாகணும் அப்படின்னு நான் வந்து அதையும் வந்து சொல்லிட்டேன். சொன்ன நியூஸே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் மக்களுக்கு வந்து அது வெறுப்படிச்சு போயிடும். ஆனால் வந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் சவுதி வழியெல்லாம் போங்க. அமௌண்ட்ஸ் தான் வந்து இப்போ வந்து பிரச்சனை. இப்போ வந்து டிக்கெட்டோட ரேட் வந்து எந்த அளவுக்கு வந்து ஹையாக வந்து தான் ஓடிட்டு இருக்குது, எந்த அளவுக்கு வந்து இருக்குதுங்கிறது மக்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இப்போ கையில் காசு இருக்கிறவங்க வந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். கையில் காசு இல்லாதவர்கள்லாம் வந்து இங்கே இருந்து தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. நம்மளே வந்து ஒரு 100, 120, 150 தினாருக்கு தான் சம்பளத்துக்கு இங்கே இருந்து வேலை பார்த்துட்ருக்கோம். அதனால் நம்ம வந்து போக முடியாது. இதை பற்றி நம்மளோட இந்திய கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கையை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுவோம். ஐடிலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரினியூவல் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. நேற்று அது ஒரு கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஏன்னா ப்ரோ இதேமாரி என் மாப்பிள்ளை வந்து இதேமாரி ஊருக்கு வந்துட்டாங்க, மார்ச்லேயே வந்து அவங்க ரிட்டர்ன் திரும்ப வேண்டியது மார்ச் ஏப்ரலில். இப்போ அவங்களோட ஐடி வந்து இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சப்போஸ் வந்து அவங்க வந்து வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கஃபீலுக்கிட்ட நீங்கள் டேரெக்டாக ஃபோன் அடித்து நீங்கள் வந்து கேளுங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் வந்து கம்பெனியில் ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஊரில் வந்து ஸ்டே பண்ண முடியும். ரெண்டாவது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடி வந்து ரினியூவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சப்போஸ் வந்து விசிட்டிங்கில் வந்து இங்கே வந்து இருந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 1 மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேளை வந்து இப்போ நீங்கள் ஊருக்கு போகணும், இங்கேருந்து வந்து ஊருக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் சவுதியில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஊருக்கு போகலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து சவுதியில் இருந்து ஒருவேளை நீங்கள் ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் சவுதி வழியெல்லாம் வந்து போகாதீங்க. ஏன்னா போனீங்கன்னா ரிட்டர்ன் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் இங்கே இருந்துட்டு தான் ஏர்போர்ட் சப்போஸ் ஓப்பன் பண்ணுறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 10 தடவைக்கு மேலே வந்து யோசிச்சுட்டு ஊருக்கு போங்க. ஏன்னா அமௌண்ட்டு அந்தளவுக்கு வந்து ஹையில் வந்து இருந்துகிட்டு இருக்குது. விரைவில் வந்து நம்ம இந்திய அரசாங்கமும் நம்மளுக்கு ஏதாச்சும் வந்து இந்த ஃப்ளைட் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிக்கெட்டோட ரேட் வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஏன் இது வரைக்கும் வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட்டு நம்மளுக்கு வந்து இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. அதனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருங்க. கூட்டமாக கும்பலாக வந்து வெளியில் போகிறத வந்து தவிர்த்துங்க. வெளியில் வந்து அனாவசியமாக வந்து போகாதீங்க. நம்மளோட உயிரை விட வேறு எதுவும் வந்து பெருசு கிடையாது. நம்ம இன்றைக்கி உயிரோடு இருந்தால் தாங்க குடும்பம் பிள்ளைங்களெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது வேணாம் அது. வேறு ஏதாவது வந்து எமர்ஜென்சி வேறு ஏதாவது உதவி வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் அசோசியேஷனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் பல தடவை வந்து நான் சொல்லிட்டேன், இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ் அசோசியேஷன் வந்து நம்ம நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா தயவுசெஞ்சு வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் பொய்யான தகவல்களை வந்து தயவுசெஞ்சு வந்து நம்பாதீங்க. அதை எடுத்து ஷேர் செஞ்சே விடாதீங்க. முக்கியமான தகவல்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையில் நம்மளால் தொடர்ந்து வந்து இது மாதிரியான வீடியோக்களை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. என்னடா இவன் நியூஸ் வந்து பேசினா திடீர்னு பார்த்தா விளாக் வந்து எடுத்து போட்டுட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இங்கே யூடியூபோட அல்கோரிதத்தை படி நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து வீடியோ கொடுத்து தான் ஆகணும். பிரச்சனைகள் எல்லாம் வந்து சால்வ் ஆகின பிற்பாடு நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து நல்ல நல்ல தகவல்களை நம்ம வந்து ஷேர் செஞ்சு விடுவோம். அதனால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. See you நண்பா.